ஆமென். ಸೃಷ್ಟಿಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿತ್ಯ தேவனே ஆராதனை. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியா இருக்கும் கதை, ஆனா ட்விஸ்ட் கிடைக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ವಾಕ್ಯ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿರೋ ತರ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಈಗ இப்போ அப்பா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? அப்பா கேள்ತಾರೆ. அப்பா ஈசாக்கு இங்க யாருகிட்ட கேக்குறாரு? பாரு, கரெக்டா வாயே வரல. யாருகிட்ட கேக்குறாரு? ஏசா கிட்ட கேக்குறாரு. அப்பா ஈசாக்கு யாக்கோபுட்ட கேக்குறாரு. பாத்தியா என்ன பாஸ்டர், இங்கதான் விஷயமே இருக்குது. அப்பா ஏசா கிட்ட தான் கேக்குறாரு, ஆனா ஏசோ போல இங்க யாக்கோபு வந்திருக்கிறான். இதுதான் விஷயம். அவர் கைகளை தட்டி ஒரு போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுமா. ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ರಾಜ. ಈ ಕುಟುಂಬ ಸ್ವಾಮಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಲಿ. ಅಪ್ಪ தகப்பனே விருத்தி அடையட்டும். தகப்பனே அப்பா ராஜா 128வது சங்கீதத்தை போல பலுகி தகப்பன் இந்த குடும்பங்கள் ராஜா பெருக வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கைகளை தட்டுவோமா? Praise the Lord, hallelujah. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உதய் சொன்னார், நான் கல்யாணம் பண்றப்போ ₹1 கூட இல்லை, ஆனா நான் எவ்வளோ கருப்பாக இருக்கணும், ஆனால் என் தேவன் நல்லா சிவப்பாக நான் பொன்னாட்டியை கொடுத்தாங்க. வெறியும் கலர் மட்டும் சிவப்பு இல்லை, உள்ளம் கூட அந்த அம்மா அதை வெள்ளை. ஸோ இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே என் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மொத்தம் செய்வேனே என் தகப்பனை. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே என் தகப்பனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை. டெம்பர் டவுன். மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அவரை ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கார். நீர் என் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா.
கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை. சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையா ஆராதனை. கைகளை தட்டி கைகளை தட்டி. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க ராஜா. உங்களுடைய வார்த்தையால நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தையில வல்லமை ಉಂಟು. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಒಂದು ಅಭಿಷೇಕದ ಒಳಗೆ ಇವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಲಿ ರಾಜ. ಇವರ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ನೀಗಲಿ. ಇವರನ್ನು ಸ್ವಾಮಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ರಾಜ, ಬಲಪಡಿಸಿ ರಾಜ, ಮಹತ್ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ರಾಜ. ಇವರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಬರಲಿ ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ. ಆಶೀರ್ವಾದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿಕೊಳ್ಳಲೇಬೇಕೆಂದು ಬೇಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯೇ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இந்த நேரத்தில் கூட இந்த குடும்பத்துக்காக, நம்ம உதய்குமார் குடும்பத்துக்காக, அது மாத்திரம் இல்லை, யார் யார் இந்த மைடிவி தாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க 200 rupees எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. சரி, யார் யார் இந்த இது ப்ரேயருக்கு வரீங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க. ஆமென். யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாஸ்பிட்டல். ஏன்னா ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ல நீங்கள் ಪಂಗು பெறும்போது ನೀ ಬಂದು ಏನಾಗ್ತೀರಾ? ಭಾಗಿಯಾಗುವಾಗ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗುತ್ತೆ. ನಿಮಗೆ ಯಾವ ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ. கர்த்தரை நீங்கள் நேசிக்கணும். டாக்டருக்கு 500 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆர்வமாக இருக்கிற சில குடும்பம்லாம் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஐக்கியத்தினால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ನೀವು ದೇವರಲ್ಲಿರುವ ಐಕ್ಯತೆ. ஸோ ஜெயா கூட வேலைக்கு லீவ் போட்டு இன்னைக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு விசேஷமாக ஆண்டவருக்காக ஒரு நாள் ஒதுக்கணும். நம்ம அப்போ தான் தரித்திரெல்லாம் போகும். கல்யாணத்துக்காக இல்லை, ஆண்டவருக்காக ஒதுக்குங்க. எல்லா காரியத்துலையும் அவர் பெரிய காரியம் செய்வார். அல்லோ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உலக நியமம் எல்லாம் ಆಂಡವರಿಗೆ ಅದು ನಿಮಗೆ ಪಾಕ ಬರೋದು. ಲೋಕದ ನಿಯಮ ದೇವರಿಗೆ ಅನ್ವಯ ಆಗೋದಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಕಷ್ಟಪಟ್ಟರೆ ಮುಂದುವರಿತೀನಿ ಅಂತ ಹೇಳೋದು ಬಂದು ಲೋಕದ ನಿಯಮ. ಆದರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ದೇವರನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಮುಂದುವರಿಯುತ್ತೆ. ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಸೊ ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮ ತಲೆಯನ್ನು ನಾವು ಕರೆದುಬಿಟ್ಟು ಫೋಟೋ Praise the Lord. Give. கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். Yes, amen. நான் கூட ஸ்ரீலங்கா போகும்போது ஒரு அழகான காஸ்ட்லியஸ்ட் வாசி நான் அங்கே விதைச்சேன். எனக்கு விதைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க வாங்குறது தான் தெரியும். நான் தான் கம்மியாக வாங்குறது. வேறு சர்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா வாங்குறாங்க. அப்போது கொடுக்கும்போது உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம தேவனுடைய காரியத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம், கஷ்டப்படாமல் எப்படி முன்ன வர்றது, உக்காந்த இடத்துலையே எப்படி நம்ம கெயின் ஆகுறது, இதெல்லாம் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் பாஸ்டர் நான் காத்துட்ருக்கிறேன், இந்த மாதிரி எதனா இருக்குங்களா கொஞ்சம் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தான் ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಗಾದೆ ಇದೆ, ಕೈ ಕೆಸರಾದರೆ ಬಾಯಿ ಮೊಸರು. ಆದರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಕೈ ಕೆಸರಾಗಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ
ವಿಶ್ವಾಸ ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಸಾಕು, Yes, amen. ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಸೊ ಎಲ್ಲರೂ ವೇದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. 2 ಲ್ಯಾಂಗ್ವೇಜಲ್ಲಿ ಲೈಟಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಜಾಸ್ತಿ ಫ್ಲೋ ಬಂದು ದೇವರು ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೋ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಆದರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಎಲ್ಲ 2 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೆನಿಸಿಸ್ ಚಾಪ್ಟರ್ 27 ವರ್ಸ್ 20. ಸೊ 27ನೇ ಆದಿಕಾಂಡ 20ನೇ ವಚನ. ಇಸಾಕನು, ಏನು ಮಗನೇ, ಇಷ್ಟು ಬೇಗ ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿತು ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವನು, ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಅದನ್ನು ನನ್ನೆದುರಿಗೆ ಬರಮಾಡಿದನು ಅಂದನು. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ದೇವ ಅನ್ಬ பிள்ளைகளே, ஈசாக்கனுக்கு 2 மக்கಳು, ஏசா ஆமல்ல யாக்கோபா. தமிழில் கூட சொல்கிறேன், ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்கள் இல்லைங்களா, 1 பொண்டாட்டி. புரிஞ்சுங்களா? நீங்கள் 2 பொண்டாட்டி நினச்சிக்காதீங்க. ஈசாக்குக்கு 1 பொண்டாட்டி 2 பிள்ளைங்க, ஏசா அப்புறம் யாக்கோப். இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறான், தன் பெரிய மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எண்ணி, ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எனக்கு நீ ஏதாச்சும் சுவையாக கொடுத்தா தான் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சி என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா, நீ எனக்கு சுவையான சாப்பாடை வேட்டையாடி கொண்டு வா, அதை நான் சாப்பிட்ட பிறகு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் உலக பிரகாரம் வேணும்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும். இப்போ டிமார்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, பெரிய பெரிய கடைக்கு போகிறீங்க, ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, அந்த நகை உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் பணத்தை அங்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? பணத்தை கொடுக்காமல் இங்கே செய்ய முடியாது. இப்போ சடனாக என்ன பண்ணுறான், சாப்பாடு இவனுக்கு வருது. என்ன வருதுங்க? சாப்பாடு. இப்போ ஈசாக்குக்கு சூடான சுவையான சாப்பாடு வருது. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், இன்னும் மகனை இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படா இவ்வளோ சீக்கிரம் எனக்கு, நீ ரொம்ப பசியாக இருக்கிறியாப்பா. உங்கள் தேவன் சொல்லுங்க, நின்ன தேவரு. இங்கே பாருங்களா, எப்படி நம்மது உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறது ஏசா இல்லை, அண்ணன் இல்லை. அண்ணனை தான் ஆண்டவர் சாப்பாடு கொண்டு வந்தார். இங்கே தம்பி அண்ணன் போல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இந்த ஆயில் அனண்டிங் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கைகளை தட்டுவோமா? உங்களை என் தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளோ பேர் வேலைக்கு போனாலும் உங்களை இங்க உட்கார வச்சு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை என் தேவன் செய்வார். Bless you. Bless you. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. Bless you. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே என் டாடியை. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே என் டாடியை. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியா இருக்கும் கதை, ஆனா ட்விஸ்ட் கிடைக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ವಾಕ್ಯ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿರೋ ತರ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಈಗ இப்போ அப்பா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? அப்பா கேள்ತಾರೆ. அப்பா ஈசாக்கு இங்க யாருகிட்ட கேக்குறாரு? பாரு, கரெக்டா வாயே வரல. யாருகிட்ட கேக்குறாரு? ஏசா கிட்ட கேக்குறாரு.
ஏசாவளி. அப்பா ஈசாக்கு யாக்கோபிட்ட கேக்குறாரு. பாத்தியா என்ன பாஸ்டர், இங்கதான் விஷயமே இருக்குது. அப்பா ஏசாக்கிட்ட தான் கேக்குறாரு, ஆனா ஏசோ போல இங்க யாக்கோபு வந்திருக்கிறான். இதுதான் விஷயம். ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்துக்காக நடிக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. ஆனா நடிக்கிற கூட்டம் இல்ல, ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்ன்ற உரிமையை கேட்கிற கூட்டம் தான் நம்ம கூட்டம். கைகளை தட்டுங்க. நான் ஏன் அப்பா கண்ட கஷ்டப்படணும்? எங்க அப்பா நீ ஐஸ்வர்யவான், எங்க அப்பா எனக்கு இருக்கும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானோ அவ்வளவு பெரிய பிள்ளை நானு. சோ நான் ஏன் காட்டுக்கு ஓடணும், நான் ஏன் வேண்டாடணும்? ஒரு வார்த்தை சொன்னா போதும் அற்புதங்கள் நடக்கும். நீர் என்மேல் வைத்த கிருபையினாய் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ಕಾದಿರುವೆ. ಕೋಪಗೊಂಡು ನೀ ನನ್ನ ಒಡೆದರು, ಕೋಪಗೊಂಡು ನನ್ನನ್ನು ಒಡೆದರು. ಮತ್ತೆ ನೀನು ಮುದ್ದಾಡಿ ಮುದ್ದು ಮಾಡುವೆ, ಮತ್ತೆ ನೀನು ಮುದ್ದಾಡಿ ಮುದ್ದು ಮಾಡುವೆ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುದ್ದು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುದ್ದು ಮಾಡುವೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ. சரி, ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இங்க பார்க்கும்போது பாருங்க, ஏசா என்ன பண்றான், வேட்டையாட அப்பா சொன்ன உடனே காட்டுக்கு போறான், பறக்க பறக்க போறான், வேர்க்க வேர்க்க ஓடுறான், புள்ளிமான் பின்னாடி போறான், கலைமான் முன்னாடி போறான், ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். அது இவனை பார்த்து ஓடுது. யாரை பார்த்து ஓடுது? இப்ப ஏசா காட்டுக்கு ஓடுனான், ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், மான் பின்னாடி ஓடுறான், மான் ஓடுது, இவன் பின்னாடி ஓடுறான், வேர்க்க வேர்க்க ஓடுறான். இவன் ஓடி அது கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்பா பசியாகி செத்துட்டா என்ன பண்ணிடுவோம்? பையன் பாருங்க, இன்னொருத்தன் என்ன பண்றான், ஈஸியா அவன் ஓடல. உலகத்தான் உலக காரியத்துக்காக ஓடுவான். ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க புத்தி யோசனை பண்ணி பெரிய காரியங்கள் செய்வாங்க. கைகளை தட்டுங்க. சொல்லுங்க. படிச்சவன் சவுல் ராஜானா படிக்கல அவன். அதே போல பாருங்க, தாவீது ராஜானா ஆவல. ஆனா அப்பா பக்கத்துல இருந்தா நீ பேக்குப்பாவா இருந்தாலும் உன்னை ராஜாவாக எங்க அப்பா மாத்துவார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. இப்ப போறாரு, அப்பா கிட்ட போறாரு. அம்மா சொல்றாங்க, போடா செல்லம், ஆசீர்வாதத்தை நீ அசால்ட்டா என்னாத. ஒன்னா இருக்க காட்டு மிராண்டி தானே ஓடுறான், புத்தி இல்லாத ஓடுறான். நீ புத்தியோட செய். அவன் கலைமான் பின்னாடி போறான், புள்ளிமானுக்கு பின்னாடி போறான். ஆனா நான் சொல்றேன், நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டி பின்னாடி போ, உன் வாழ்க்கை எல்லாமே மாறும். இதோ நம்ம மந்தைக்கு போ, அங்க ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ. நீ அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து என்கிட்டமா, நான் உனக்காக சமைக்கிறேன். பாத்தீங்களா? எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சரி, இப்ப நீங்க பார்க்கும்போது இவன் என்ன பண்றான், ஓடி போறான். அவங்க அம்மா சொல்லும்படியாக மந்தைக்கு போய் 2 ஆடுக்குட்டி எடுத்துறான். எத்தனை எடுத்துறான்? 2 எடுத்து வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். இவெல்லாம் சமைக்கல, அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க.
இவன் என்ன பண்றான், வேஷம் மட்டும் போடுறான். நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவுக்கிட்ட நீ எது பண்ணாலும் உங்க அப்பா உன்னை ஆசிரியத்தான் வதிப்பாரு. ஹல்லேலூயா. உன்னை எப்பவுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, தள்ளோதில்ல. எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, ஒரு குட்டி குழந்தை அவங்க அப்பா மேல 1க்கு 2க்கு போனா அவர் கோச்சுக்கிறாரா? இல்ல. அடாடாடா என்னடா மேலேயே பண்ணிட்ட, உன் மேல ஆசைங்கன்னு ஆயா சொல்லி கொடுப்பாங்க. யார் சொல்லுவாங்க? ஆயா சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தான். அப்போ இங்க நீங்க பார்க்கும்போது அம்மா என்ன பண்றாங்க, இவனுக்கு எல்லாமே சமைச்சு கொடுக்குறாங்க. இவன் டக்கான்னு எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றான், இந்த சாப்பாடை அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே அவர் பாருங்க, சாப்பாட்டுடைய நறுமணத்தை பார்த்து, மகனே இவ்வளவு சீக்கிரம் எப்படிடா உனக்கு கிடைச்சதுன்னு டக்குன்னு அவன் வைக்கிறான். நீ ஆராதிக்கிற தேவன் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இல்ல, அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை அங்க வைக்கிறான். எப்போ அவங்களுக்கு பிடிக்கிறத நீங்க வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம். 2 காரியத்தை அவன் செஞ்சான். அவருக்கு ஈசாக்குக்கு பிடிக்கிறது ஆண்டவரை வச்சான். அதே போல இல்லைங்களா, சீக்கிரமா கொண்டு வந்து வச்சான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணா, சீக்கிரமா அவனுக்கு பிடிச்ச உணவை சீக்கிரமா கொண்டு வந்து வச்சான். இப்ப நீங்க பாருங்க, கலைமான் புள்ளிமான் இவன் போயிட்டு கொண்டு வரத்துக்குள்ள இங்க என்ன ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இவன் ஓடி போயிட்டான். உலக பிரகாரமாக ஆண்டவரை விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, உங்க அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. புரிஞ்சுங்களா? ದೇವರಿಗಾಗಿ ಸಮಯ ಕೊಟ್ಟು ಬೇಗ ನಾ ಮುಂದೆ ಹೋಗಿ சீக்கிரமா போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளையாக மாறணும். இங்க மோசம் போல தெரியலாம், இங்க மோசமே கிடையாது. வேறவங்கள மோசம் பண்ணாதான் மோசம், அப்பா கிட்ட போறதுனால அது மோசமே கிடையாது. என் பெண்ணுங்களுக்கு மாசம் ஆனா பாக்கெட் மணி அனுப்பேன். பெரிய பொண்ணு தேங்க்யூ டேட்னு அனுப்புவா. சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா, அவா ஓகே என்ன பண்ணுவா, இட்ஸ் ஓகேன்னு அனுப்புவா. அப்போ என்ன அர்த்தம், எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல தேவையே இல்லை, எங்க மகளுக்கு போட்டேன். இன்னொரு என் மகங்கிறான் பாரு, அவன் ஆன்சரே கொடுக்க மாட்டான், வேணுன்றப்ப தான் கேட்பான். அவன் எதுவுமே வந்துட்டு பேர் சைலண்டா இருப்பான். அவங்க அம்மா கேட்பான் வந்துச்சா, அவன் என்னன்னு பண்ணுவான், ஏன்னா வந்து பேர் சொல்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லிக்குவான். அப்ப யோசித்து பாருங்க, தேவ அன்பு பிள்ளைகளை, இது என்ன குறிக்குதுன்னா, எங்க டாடி எங்க அப்பா எனக்கு ரைட்ஸ் இருக்கு நான் கேட்கிறேன். அப்ப இந்த அப்பா இருக்கிறது தான் கொடுக்க முடியும், ஆனா அந்த அப்பா நீ கேட்கறத விட எது வேண்டாலும் கொடுக்க முடியும். அப்போ அந்த அப்பாவை நம்பி இங்க கலைமானுக்காக புள்ளிமானுக்காக ஓடுற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ஆயில் அனாயிண்டிங் பிரேயர்ல உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். கையில தட்டுங்க. எஸ். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உன் பாதத்தை. கையில தட்டி. நீங்க உலகத்துல இருக்க பொருளுக்காக ஓட தேவையே இல்லை. சொல்லுங்க ஹலோ. உலகத்துல இருக்க மாய பொருளுக்காக ஓட தேவையில்லை. நீங்க அப்பா கிட்ட வந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இவன் என்ன பண்றான், அவங்க அம்மா கொடுக்கிற சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்துறான். என்ன பண்றான், ಊಟ
ಊಟ ತಗೊಂಡ ಕೊಡ್ತಾನೆ. இப்ப எது இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது யூதர் கூட அப்படித்தான் உலக பிரகாரத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, பரலோகத்துக்குரியது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக வந்தார். உலகத்தை தேடும் போது நீ பரத்துக்கு போக முடியாது. நீ இயேசுவை தேடினா தான் நீ பரத்துக்கே போக முடியும். Amen. Receive it. உலகத்தை தேடி மான் பின்னாடி போனாங்க. மான் பின்னாடி கதைங்கெல்லாம் தெரியும். மான் பின்னாடி போனவந்தெல்லாம் வனவாசம் தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தின் பின்னாடி போகும்போது வாழ்க்கை வனவாசமாக இருக்கும். ஆனால் காணாம போன ஆட்டுக்குட்டியை தான் ஆண்டவர் தேடி வந்தார். Hallelujah. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி இயேசுக்கு என்ன இருக்குது? ஒப்பா இருக்கிறது. Amen. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மாம்சத்தை எடுத்து அந்த அப்பாவுக்கு கொடுக்கும்போது இவனுக்கு என்ன ஆயிடுது? அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இவன் தம்பியா இருந்தாலும் அவர் மறந்து அண்ணன் எண்ணி ஆசீர்வாதம் இவருக்கு வருது. நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறும்போது நீ யூதனா இருந்தா மட்டும் போதாது, புறஜாதிய மக்களா இருந்தாலும் உனக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கேளுங்க. எஸ், இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, என் மகனே என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை, மறப்பேனோ உமது அன்பை, bless you, முத்தம் செய்வேனே உம் பாதத்தை. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் சுயக்கிரியன்றது. சுயக்கிரியை என்னன்றது? சுயக்கிரியை நான் முன்ன வந்தா தான், யான் படிப்பு, யான் பட்ட படிப்பு, நான் சம்பாதிச்சது அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவீங்க. ஒண்ணுமே இல்லதே ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவ அன்பு பிள்ளைகளை, இயேசு உன்னை தேடி வந்தார். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கை ஈஸியா மாறுது. எஸ், ஆமென். உலக பிரகாரம் ஓடினா பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் வரல. அவன் வீரன். சொல்லுங்க, வீரனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. சும்மா அமைதியா பேச்சை கேட்டு பாருங்க, பெரியவங்க பேச்சு, அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆமென். எப்போ நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்காக ஏங்குறீங்களோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆவறீங்க? ராஜாவாக, ராணியாக மாறுறீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை இங்க பார்க்கலாம், டக டக நம்ம பார்க்கலாம். இவன் ஏன் உங்க தேவன் சொன்னா? உங்க தேவன் ஏன் சொன்னா, அது வரைக்கும் இவன் யாருக்கு? இந்த யாக்கோபுக்கு ஒரு அற்புதம் கூட அவனுக்கு நடக்கல. அவன் இப்போ உங்க தேவன் எனக்கு அருளை செய்தார். அப்போ உங்க தேவன் வச்ச உடனே அவன் என்ன ஆயிட்டான்? மெல்ட் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? மெல்ட் ஆதா. அப்போ இவன் என்ன பண்ற? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின உடனே இவன் ஓடுறான். ஓடன உடனே தேவ அன்பு பிள்ளை 28ஆம் அதிகாரம் 21ஆம் ವಚನ. ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು, ಉಡುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟು ತಿರುಗಿ ನನ್ನನ್ನು ತಂದೆಯ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಬರಮಾಡಿದರೆ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ದೇವರಾಗಿರುವನು. இவங்க இவன் கண்டிஷன் ನೋಡ್ದா? அப்பா அப்பாவுடைய தேவனன்னா, இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஓடும்போது என்ன சொல்றான்? நான் வெறும் கையும் கோலுமா ஓடிட்டு இருக்கேன், நான் வரும்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் வரும்போது ராஜா போல வந்தேன்னா அப்பதான் நீ என் தேவன், அப்பதான் ನನ್ನ ದೇವರು.
ஹல்லேலூயா. அப்போ நான் அவன் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு அறிக்கை அவன் பண்றான். தேவ அன்பு பிள்ளைகளை, ஆலயத்துக்கு வந்த உடனே நீங்க அப்பா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் நீங்க போடணும். அப்பா, உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை, என் வேலையை, நான் கையிட்டு சேர்றது எல்லாமே ஆசீர்வதிங்க. முதல்ல என் வாயை கொஞ்சம் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வாயில தான் தேவையில்லாதெல்லாம் வார்த்தை வருது. நல்ல வார்த்தை வரும்படியாக என் வாயின் தகப்பன் நாடி நரம்புகள், நாக்கின் நாடி நரம்புகள் எல்லாம் தகப்பனை அபிஷேகத்தால நிரப்பும் போது உங்க வாயின் வார்த்தைகள் வல்லமையா இருக்கும். ஆமென். receive it. பாத்தீங்களா? அப்ப என்ன சொன்னா? உங்க தேவன் சொன்னா. இப்ப என்ன சொல்றான்? என்ன ஆசீர்வதிச்சா என் தேவன். ஹல்லேலூயா. அப்போ அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய தேவன் என்று சொல்லி வாங்கிட்டான். இப்போ இவன் என்ன பண்றான்? என்ன என் தேவன் ஆசீர்வச்சனா, என்ன ஆசீர்வச்சா அப்பதான் நீ என் தேவன். இவன் போறான், மாமனார்கிட்ட போய் சேர்றான். இவனுடைய கண்ணால இஷ்டப்பட்ட ரேச்சல் இவனுக்கு கிடைக்கிறதில்ல. அவங்க மாமனார் இவனை ஏமாத்துறாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறான்? அவளுக்காக ஒரு 7 வருஷம், இவனுக்காக ஒரு 7 வருஷம், மறுபடியும் என்னாச்சு? அவர் மாமனார் சம்பளத்துக்காக ஒரு 7 வருஷம், 21 வருஷம் அவன் கஷ்டப்படுறான். அப்புறமா ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறான்? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஜெபிக்க அவன் ஆண்டவர் மேலே பாரத்தை போடும்போது எல்லாமே அவன் என்னாரான்? அபிவிருத்தியாக அவன் பெருகிறான். பெருகின பிறகு அவன் அங்கிருந்து வரும்போது அவனுடைய சந்ததி 2 பரிவாரங்கள், அவனுடைய ஆடு மாடுகள் எண்ண முடியாத அளவுக்கு இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ வரும்போது அந்த இடத்துல என்ன பண்றான்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறான். நான் கையும் காலுமா போனேன், எங்க அப்பா ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு போனேன். ஆனா நீங்க தகப்பனே என்னை ஆசீர்வாதத்தினால, அப்பா தகப்பனே இன்னைக்கு இவ்வளோ பணக்காரனான, ஆனாலும் ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ண, மறுபடியும் நைட்டில் என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட நைட்டெல்லாம் ஜபிக்கிறான். எங்கள் அண்ணன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், அவன் கிட்டேருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு ஜபிக்கும்போது ஆண்டவர் ஒரு தூதனாக வந்து அவனோடு கூட யுத்தம் பண்ணி, அந்த யுத்தத்தில் கூட என் பிள்ளை தான் ஜெயிக்கிட்டோன்னு விட்டு கொடுக்குறாரு. எப்பவுமே அப்பாங்கிட்ட பிள்ளைங்க யுத்தம் பண்ணால் விட்டு கொடுத்துருவாங்க. ஓடுறாடா, ஓடு ஓடு ஓடு, ஆனால் உஷார ஓடு, நான் தோத்துட்டேன்னு நீ நினச்சிக்கலாம், ஆனால் நான் எப்பவுமே தோக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நானும் தோக்க மாட்டேன், உன்னை தோக்கவும் விட மாட்டேன். நான் தோத்தனா உங்ககிட்ட தான் தோப்பேன். ஹல்லேலூயா. வேற யார்கிட்டயும் நான் தோக்க மாட்டேன். ஏன்னா உன்னை நான் சுமந்தவன் நான் தான். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றேன்னா, இங்க இந்த யாக்கோபு திரும்பி அண்ணங்கிட்ட போறான். அண்ணங்கிட்ட போகும்போது பாருங்க, அண்ணன் சண்டை போடல, அணைத்து கொள்ளுகிறான். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, அப்பாவுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இவனை மாற்றி ஐஸ்வர்யனாக எல்லா பகையும் நீக்க செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் ஓடினீங்கன்னா வேர்வு வரும், உங்களுக்காக நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வியாதி வரும். ஆனால் ஆண்டவர் நாமத்தை கொண்டு நீங்கள் ஓடும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் கொண்டு வருவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உன்னை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. ஓகே, அப்போ இந்த ஏசா வந்து உலகத்தை தேடி போனான். அதே போல யூதர்கள் கூட என்ன பண்றாங்க? நீதிமானாக இந்த உலகத்தின் கிரியைகள் மூலமா ஓடுறாங்க. நான் செய்யறதான் கரெக்டு அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ அவங்க ஓடி ஓடி எங்க ஓடினாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. வந்து தவறி ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுதான் இயேசு வந்து பரலோகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வரும்போது பாருங்க இந்த யோவானுக்கு தெரிகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
ಯೋಹಾನ 1:29. John chapter 1 verse 29. ಮರುದಿನ ಯೋಹಾನನು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ, ಅಗೋ ಯಜ್ಞಕ್ಕೆ ದೇವರು ನೇಮಿಸಿದ ಕುರಿ, ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವವನು, ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವವನು. Praise the Lord. Okay. மறுநாளில் யோவான் இயேசுவே தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க ஒரு ஆட்டுக்குட்டியின் சாப்பாடுனால தான் இவனுக்கு ஆசீர்வாதமே வந்தது. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? எஸ், ஆமென். புள்ளிமானோ கலைமானோ அதுலேருந்து இவனுக்கு ஆசீர்வாதம் வரல. அதே போல் இந்த உலகத்தில் எவ்வளோ தான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையாகும். இந்த உலகத்தை ஜெயித்து நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்துல இயேசுவை தவிர வேற யாரும் ಇಲ್ಲ. ದೇವರ ಮುದ್ದು ಮಕ್ಕಳೇ, ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಯಾರಿಂದಲೂ ಅಲ್ಲ. ನೀನು ಒಳ್ಳೆ 100 ಜನಕ್ಕೆ ಊಟ ಹಾಕಿದ್ರು ಸರಿ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, ಅದರ ಮುಖಾಂತರ ನೀನು ಪರಲೋಕ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ವೇದ ಹೇಳುತ್ತೆ. ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಡುವಾಗ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನನಗೆ ದಾರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಿನ್ನ ಪಾಪ ಅವರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ, ಅವರ ಪರಲೋಕ ನಿನಗೆ ಬರುತ್ತೆ, ಅವರು ನಿನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ತಾರೆ. அவர்தான் உன் பாவத்தின் பரிகாரி. இல்ல அங்கே சொல்லிருக்கலாமே, 100 பேருக்கு நீ அன்னதானம் பண்ணிடுப்பா, பரலோகத்துக்கு வந்துருன்னு சொல்லிருக்கலாமே. இல்ல, ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ನಾಯಿರುವೆ. ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ನಾಯಿರುವೆ. ಎಷ್ಟೆಷ್ಟು ನಾ ಪಾಪ ಮಾಡಿದರು, ಎಷ್ಟೆಷ್ಟು ನಾ ಸಾಲ ಮಾಡಿದರು, ಎಲ್ಲವನ್ನು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿರುವೆ, ಎಲ್ಲವನ್ನು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿರುವೆ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುದ್ದು ಮಾಡುವೆ ಯೇಸಪ್ಪನ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುದ್ದು ಮಾಡುವೆ ಯೇಸಪ್ಪನ. ಕೈಗಳದಿ. அப்போ யோசித்து பாருங்க, யூதர்களுங்கெல்லாம் இப்படி பண்ணாதான் ஒரு நியமத்தில் ஓடுனுங்கிறாங்க. அந்த நியமத்தில் போனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை இல்லை. இயேசு யூதர்கள் மாத்திரம் இல்லை, புற ஜாதிகளுக்கும் தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த இருக்கிற வஸ்துவினால உன் பாவம் நீங்காது. நீ எந்த நதியில் முழுங்கினாலும் சரி, யோர்தான் நதியில் முழுங்கினாலும் சரி, கங்கையில் முழுகினாலும் சரி, யமுனையில் முழுகினாலும் சரி, உன் மேலே கொஞ்சம் குளிர்ச்சியாகுமே தவிர கண்டிப்பாக உன் பாவம் போகாது. உன் பிளட் செக் பண்ணால் அதே பிளட்டில் தான் இருக்கும். ஆனால் இயேசுக்கிட்ட நீ வந்தியன்னா, இயேசு வார்த்தைகள் உனக்கு போகும்போது அந்த வார்த்தை ஔஷத்தை காட்டிலும் வல்லமையானது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன் நோய்களை அகற்றும். அவருடைய வார்த்தை உன் வேத பாவங்களை நீக்கும். அவருடைய வார்த்தை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில எந்த வியாதி எந்த தரித்திரமும் வைக்காது, உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி என்னை தெரியாமல் தவிக்கையிலே, உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. அவருடைய அன்பை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு அண்ணன் தானே, தம்பியை பார்த்துக்கணும். இந்த அண்ணன் பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கத்து ஓடுறான். ஆனா தம்பி என்ன பண்றான் இல்லையா?
சைலண்டா எல்லாமே கிரியை செய்யறான். ஸ்மார்ட் வர்க். நம்ம சைலண்டா இருந்து பிசாசுக்கு வயலண்டா மாறணும். கைகளை தட்டுங்க. ஹalleluya. praise the lord. ஹalleluya. ஹalleluya. எந்த நோய் வந்தாலும் நம்ம வயலண்டா மாறிடுவோம், அவன் சைலண்டா போயிடுவான். எஸ் ஹalleluya. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கும்போது எந்த வியாதி வராது. வியாதினா ஃபைனான்ஷியல் வியாதி வராது, மன கவலை வராது, போராட்டம் வராது, அந்தகார சக்தி வராது. வேற யார்கிட்ட கையை நீட்ட என் தேவன் விட மாட்டார். ஆண்டவர்கிட்ட நீ கை நீட்டும் போது வேற யாரு முன்னாடி என் தேவன் கை நீட்டார், விடவே மாட்டார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக மாற்றுவார். நீயோ மற்றவங்களுக்கு கடனை கொடுப்பாய், நீயோ கடனை வாங்காது இருப்பாய். நீ கொடுப்பாய் 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 கொடுத்து கொண்டே இருப்பாய். காரணம் நீ சாதாரண பிள்ளை இல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார். ஹalleluya. அவரால மூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நெஞ்ச தட்டி சொல்லணும் ஹalleluya. ஹalleluya. பீடி குடிக்கிறவன் தைரியமா வெளியே குடிக்கிறான், அதே போல் ரட்சிக்கப்பட்டவன் தைரியமா வெளியே சொல்லு, அப்பா பேரை சொல்லு. கேட்கிறவன் ரட்சிக்கப்படட்டும். ஹalleluya. நீ ஒரு ரட்சிப்பின் பிரகாசம் முகத்துல வரட்டும். எங்க பயப்படாத. ஹalleluya. நீங்க சாதாரண பிள்ளை இல்ல, உலகத்தை கலக்கிற பிள்ளை. ஆகவே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளை, அந்த அபிஷேகம் மேல நீ சாதாரண உன்னை தான் ஆண்டவர் அழைக்கிறார். come on எழும்பு. ஹalleluya. தியாண்டல ஷாடா ரீதலப. ஹalleluya. ஹalleluya. praise the lord. hallelujah. yes, god bless you. பழைய ஏற்பாடுல பலிகளை கொண்டு வந்தாங்க. ஹalleluya. பலிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பதாக பலிகளை செலுத்தினாங்க. எவ்வளவு பலி செலுத்தினாலும் என்னாச்சு? அதனால பாவம் நீங்கவே இல்லை. ஹalleluya. அதனால பாவம் நீங்கவே இல்லை. பாவம் நீங்க, நான் சொல்ற நல்லா கேட்டுங்க, இது ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்பு தேவன் உனக்காக ஒருத்தர் வந்தார். ஆமென். அவர்தான் இயேசு. எஸ் ஆமென். இந்த இயேசுன்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிறவன் அவன் வந்து ஜாதின்னு சொன்னா அது வந்து ஜாதியே கிடையாது. அவன் மூலமா பிசாசு நீ ரட்சிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சூழ்ச்சி. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் விட பெரியவர். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன்னை சுத்திகரிச்சு உன்னை அந்த உலகத்துல இந்த பரலோகத்துக்கும் நித்தியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உன்னை கொண்டு செல்லும். ஹalleluya. yes. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, உலக பிரச்சனைகள் வரும்போது இருள் சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இயேசு வந்திருக்கிறார். இயேசு கதிரவன். அவர் இருக்கும்போது உனக்கு இருளா இருக்காது. அவர் உள்ள வந்துட்டா ஜாதி மதம் போராட்டங்கள் இருக்காது. அவர் உள்ள வரும்போது வாழ்க்கை பிரகாசமா மாறும். அவர் உள்ள வரும்போது நீ சாதாரணமா இருக்க மாட்டாய், நீ பல பேருக்கு வந்து அபிஷேகமா மாற போகிறாய். God bless you. சொல்லுங்க. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுந்தேனையா, மறந்தீரோ என்று டாடி அழுதேனையா, பேட்டா நான் வருவேன் என்று வந்தீரையா, மகனே நான் வருவேன் என்று அனத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, முத்தம் செய்வேனே என் தகப்பனை. அவர் தான் வெளிச்சம். ஒருவனுக்குள்ள இயேசு வந்தா, ஒருவனுக்குள்ள இயேசு வந்தா அவன் புதிய சிருஷ்டியா, புதிய சிருஷ்டியா. ஏன் இன்னும் அப்படியே இருக்காங்க தெரியுமா? பழைய ஏற்பாடுல பலியை செலுத்தினாங்க, ஆனா புதிய ஏற்பாடுல இயேசுவே நமக்காக வந்தார். அவர் வந்து ஜெபிக்கும் போது உனக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது வானம் திறந்தது. அங்கங்க அலைந்திருந்த பரிசுத்த ஆவி இயேசுக்குள் வந்து நிலைத்தது.
அந்த பரிசுத்த ஆவி இயேசுக்குள்ள இருக்கிறதால அந்த ரத்தம் உனக்காக எனக்காக சிலுவையில சிந்தப்பட்டது. அந்த சிலுவையின் மூலமாக சிந்தப்பட்ட ரத்தம் உங்க எல்லாருடைய பாவத்தை அது கழுவியது. யார் யார் இயேசு கிட்ட வராங்களோ அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான். அவன் அவனுக்காக வாழ மாட்டான், என் தேவனுக்காக வாழ்வான். என் தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் விடுதலையின் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். ഇരുളെന്ന ಸುತ್ತಿಕೊಂಡ ಸಮಯದಲ್ಲಿ ದಾರಿ ಕಾಣದೆ ನಾ ತವಕಿಸಲು, ഇരുಳೆನ್ನ ಸುತ್ತಿಕೊಂಡ ವೇಳೆಯಲ್ಲಿ ದಾರಿಯನ್ನು ಕಾಣದೆ ತವಕಿಸಲು, ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. கைகள் தட்டனவே. எஸ், ஆண்டோடைய வார்த்தை வர வர பசியும் எடுக்காது, வியாதியும் இருக்காது, ஹல்லேலூயா, நோயும் இருக்காது. ஆமென். அப்புறம் நீ ஏழையா இருக்க மாட்ட, எஸ் ஆமென். நீ பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா மாறுற. எஸ் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியாணி பக்கத்துல இருந்தாலும் அதை காட்டிலும் என் தேவன் தான் பெரியவர் சொல்றான் பாரு, அவன் தான். ஹல்லேலூயா. 5 ரொட்டி 2 மீன் இருந்தா 4 சாப்பிட்டு 1 ஆண்டவருக்கும், 1 மீன் சாப்பிட்டு இன்னொரு மீன் ஆண்டவருக்கும் சொல்லல. அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்தா, நீ எனக்கு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, நீ என்ன பார்த்து கொள்வீங்கப்பா. அப்பாவை நம்பி சம்பூர்ணமாக கொடுத்தான் பாருங்க, அவன் ஆவலை பேக்குப்பா. போகும்போது 12 கூடையை தூக்கின்னு போனான். 12 கூடை என்ன தெரியுமா? மாசத்துல 12 மாசம், வருஷமெல்லாம் அவனுக்கு எப்பவுமே ஜம் ஜம் தான். ஹல்லேலூயா. வருஷமெல்லாம் அவன் ஜாலியா தான் இருப்பான். எப்போ ஆண்டவருக்கு கொடுக்குறியோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறியோ, வாழ்க்கை வந்த வருஷமெல்லாம் ஜெகஜோதியா இருப்பீங்க. எல்லாருக்கும் வயசாகும், ஆனா உங்களுக்கு வயசாகாது. எல்லாருடைய முடியெல்லாம் உதிர்ந்து போவோம், ஆனா முடி உதிர்ந்து போகாது. கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டு இருப்பார். உன்னை நோயாளி நோயாளின்னு சொன்னவெல்லாம் அவன் செத்து போயிடுவான். அவனுடைய படத்தெல்லாம் நீ டிராபிக் போலீஸ் கிட்ட அங்கங்க சர்க்கிள்ல பார்ப்ப, ஆனா நீயோ ராஜா போல இருப்ப. காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை கை விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ನಾ ಇರುವೆ. ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಲವ್ವಿಂದಲೇ ನಾನಿನ್ನ ಲವ್ ಮಾಡಿ ಸಂತೋಷಿಸುವೆ. ಲವ್ವಲ್ಲಿ ನೀ ನನ್ನ ಒಡೆದರು, ಲವ್ವಿಂದ ನೀ ನನ್ನ ಒಡೆದರು. ಆ ಒಡೆತವು ನನಗೆ ಗಾಯ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ, ಆ ಒಡೆತ ಗಾಯ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮುದ್ದು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. ಎಬಿನೇಜರೇ ಆರಾಧನೆ, ಜೊತೆಗಾರನೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಎಬಿನೇಜರೇ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಆರಾಧನೆ. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ. ಹಳೆಯ ಲಾಸ್ಟಲ್ಲಿ ನಾ ಬಂದ್ಬಿಡೋಣ. ನಾನು 5-10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸಂತೋಷವಾಗಿ ಆಲಿಸಿಕೊಳ್ಳಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅಲ್ವಾ? ಚಿನ್ನದಂತ ಸಮಯ ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ, ಆದರೆ ವಾಕ್ಯ ಬರುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸಮಯ ಬರ್ಬೋದು, ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಸಿಗಬೇಕಂದ್ರೆ ನೀವು ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಲೇಟ್ ಮಾಡ್ದ ಅನ್ನ, ಅವನು ಲೇಟಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟ, ಅವನು ಹಚ್ಕೊಂಬಿಟ್ಟ ತಮ್ಮ, ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬಂತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಲೇಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ, ಅವ್ರನ್ನ ಬೇರೆ ದೇವರನ್ನು ತಿಳ್ಕೊಬೇಡಿ. ಒಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರ ದೇವರೇ ಅಲ್ಲ, ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚು. ಆಮೆನ್. ಸೃಷ್ಟಿಗಳು ದೇವರಲ್ಲ, ಅವತ್ತನ ಸೃಷ್ಟಿಕರ್ತ. ಸೃಷ್ಟಿ ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಹೇಳ್ತೀನಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ.
ಎಷ್ಟು ಒಳ್ಳೇದೇ ಹೇಳ್ತೀವಿ. ಯಾವ ಪಾಸ್ಟ್ ಹೇಳೋದಲ್ಲ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ನೋಡಿ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಳ್ಕೋಬೇಕು. ನಾನು ಓದಿಸಲೇ ಹೇಳ್ತೀನಿ, ನನಗೇನು ದುಡ್ಡು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನೀವು ಅವ್ರನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗ್ತೀರಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೆ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡಿ, ಒಳಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಬರೋದಿಲ್ಲ. ರೋಗನೂ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பழைய ஏற்பாடு பிரகாரம் என்ன பண்ணாங்க, இவங்க பலிகளெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு பிரகாரம் போற பலி என்னைக்குமே பரலத்துக்கு உங்களை கொண்டு போகாது. பரலோகಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲ್ಲ. மிருகத்தின் ரத்தத்தில உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. ஆகோதில்ல. மனுஷன் செய்த பாவம் மனுஷன் ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. அப்போ அந்த கிரியைகள் நீங்கணும்னா இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை. ஆகவே தான் இயேசு உனக்காக அன்பு கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்காக மகனாக பிறந்தார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, அவர் பரிசுத்த ஆவியில பிறந்தார். அவர் ரத்தம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அந்த ரத்தத்தினால் மாத்திரமே உங்க பாவம் சாபம் நீங்கும். நிறைய பேர் வர்றீங்க, கேண்டில் ஏற்றுறீங்க, பூவை போடுறீங்க, ஏதோ சில கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க. இல்லை, அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு எப்பவுமே மாலை எடுத்துன்னு வரல, கேண்டில் எடுத்துன்னு வரல. அவர் சொன்னார், கேண்டில் எடுத்துன்னு வரல, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ யோசித்து பாருங்க, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன். அந்த ஒளிக்கு பாருங்க எவ்வளோ நம்ம மரமண்டா இருந்து அவருக்கு ஒரு கேண்டில் ஏற்றுறோம். கரெக்டா? இது தப்பு சொல்லுங்க. கரெக்ட் நான் சொல்றீங்க. சூரியனுக்கே டார்ச்சானாக சூரியன் எப்படி சிரிப்பான்? அப்போ சூரியனை உண்டாக்கின தேவனுக்கு கேண்டிலா? யோசித்து பாருங்க. சோ என் தேவனை நீங்க நேசிக்கணும். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, இல்லையா? வில்லனும் நல்லது செய்யறது மாதிரி தான் இருப்பான், ஆனா வில்லன் உங்களை அழிச்சிடுவான், அவன் நடிப்பான். ஆனா என் தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர் காப்பார். அப்படி பண்ணவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நரகாசூரனை கூட அழிக்க வரல என் தேவன், அந்த பர்னபாவை கூட ரட்சிக்க வந்தவர் தான் என் தேவன். யூதாசை கூட ரட்சிக்க வந்தவன் தான் தேவன். அவர் பாவம் சாபங்களை நீக்கினவர். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இருந்த எல்லாம் இந்த என்ன சொல்லுங்க, தீட்டெல்லாம் ಮೈಲಿಗೆಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ದವರು. ಯೇಸುವನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಅವರು ಪಾವನವಾಗಿಬಿಡ್ತಾರೆ. ಯಾವ ನದಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಮುಳುಗುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯೇಸುವ ವಸ್ತ್ರವನ್ನೇ ಮುಟ್ಟುವಾಗ ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಾಗ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ನೀನು ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತ ನಿನ್ನ ಜೀವನ ಪಾವನವಾಗೋದಿಲ್ವೇ? ಖಂಡಿತ ಆಗುತ್ತೆ. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நல்லா பாருங்க, நீதி நீங்க செய்யற இந்த நீதினால நீதிமன் ஆவறது இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால தான் நீதிமன் ஆவது. அங்கீகரிಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ. கலைமான் மூலமா ஏசாவுக்கு அற்புதம் நடக்கல, இந்த ஆட்டுக்குட்டியின் மூலமா இந்த யாக்கோபுக்கு அற்புதம் நடக்குது. ஆமென். அப்போ உலகத்துல விலை உயர்ந்தப்பட்டது மான் என்றது ஆட்டை காட்டில விலை உயர்ந்தது. அது மூலமா அவனுக்கு விடுதலை இல்லை, இயேசு மூலமா தான் விடுதலை. ஆமென். மான் ஓடிடும், ஆனா ஆடு ஓடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தும் போது ஆடு ஓடல, அவனுக்காக உன் மகனை ஏன் கொடுக்குற, உன் மகனுக்காக என்ன கொடுக்குறன்னு அங்க கூட இயேசு வந்து அவனுக்காக நின்னாரு. இன்றைக்கும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கார். நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரத்தம் உங்க மேல வரும்போது வியாதிகள் நீங்க எல்லாம் ஐஸ்வர்யனாக மாறுவீங்க. எஸ் எஸ். சொல்லுவோமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை. ஓகே, ரோமர் 8:32 இன்னும் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳದೆ
ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳದೆ ಆತನನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನಲ್ಲ. ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಸಮಸ್ತವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸದೇ ಇರುವನೇ. பாருங்க, கர்த்தர் மகனே நமக்கு கொடுத்தாருன்னா அவர் ஆஸ்தி பாசி ஒன்று கொடுக்காது, எல்லாமே கொடுப்பார். நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள வந்த தேவன். பாருங்க, நல்லா பாருங்க, ஒருத்தர் செத்து போய் சுடுகாடு போயிடுறான், போட்டு விடுமா செத்தவன் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் சொன்னாரா? வாலிபனே எழுந்துடான்னு சொன்னார். கைகளை தட்டுங்க. நீ வாழ பிறந்தவன்டா, நீ வாழ பிறந்தவன். உன்ன போய் 4 பேர் சுமக்குறாங்களே, நீ 4 பேருடைய வாழ்க்கையை குத்து வழக்கு ஏத்தனண்டா, ஆகவே தானே நீ பழு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கைகளை தட்டுங்க. நீர் என் மேல் வைத்த ஆமென் சொல்லுங்க. அப்பப்ப பாடணும், நீங்க என் மேல அன்பு சொல்றதுன்னா நான் உயிரோட இருக்கிறேன். எவ்வளோ வலி வந்தாலும் இந்த பாடும்போது நான் சந்தோஷமாயிடுறேன். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரும்போது எனக்கு நீங்க ராஜா எனர்ஜி கொடுக்குறீங்க. ஐபோனுக்கு ஐபோன் சார்ஜர் எப்படியோ இந்த உடம்புக்கு நீங்க தான் சார்ஜர் ராஜா. உங்ககிட்ட நான் வரும்போது என்ன தகப்பனை ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளையா மாற்றுகிறீர் தகப்பனே. நீ ஐபோனை காட்டிலும் பெரியவர். இல்லைங்க, ஹல்லேலூயா. இந்த நெட்வொர்க் இங்க தான் கிடைக்கும், காட்டுக்கு போனா கிடைக்காது. ஆனா உங்க நெட்வொர்க் எங்க போனாலும் கிடைக்கும் ராஜா. ஹல்லேலூயா. எஸ், கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்றேன். ஆட்டுக்குட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டுல விடுதலை வந்தது ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தான். பாருங்க, 12ஆம் அதிகாரம். ஸோ எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 3, ಯಾತ್ರಾಗಮ 12:3. ಇದರ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಇಸ್ರಾಯೇಲರ ಸಮೂಹಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಬೇಕಾದದ್ದೇನೆಂದರೆ, ಈ ತಿಂಗಳಿನ 10ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಗೋತ್ರಗಳ ಪ್ರತಿಯೊಂದು ಮನೆಯವರು ಒಂದೊಂದು ಕುರಿಮರಿಯನ್ನಾಗಲಿ ಆಡುಮರಿಯನ್ನಾಗಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಇಲ್ಲಿ ಆಡಾಗಲಿ ಕುರಿ ಆಗಲಿ ಎರಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಕುರಿ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಬಂದದ್ದು ಆಡು ತಾನೆ. ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಟಗರು ಅಂದರೆ ಕುರಿನ ಆಗುತ್ತೆ, ಆಡುನ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಕುರಿಯನ್ನಾಗಲಿ ಆಡನ್ನಾಗಲಿ ಇದು ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿರೋದು. ಸೊ ಡೋಂಟ್ ಕನ್ಫ್ಯೂಸ್ ದಿಸ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಸೊ ಈ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಕುರಿಯನ್ನಾಗಲಿ ಕೊಡಲೇಬೇಕು. ಆಗ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀವು ಸ್ಥಳ ಕೊಡಲೇಬೇಕು ಅಂತ ಅರ್ಥ. ಆ ರಕ್ತದಿಂದಲೇ. ಸೊ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆ ಕುರಿ. ಯಾವುದು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆ ಕುರಿ. ಆ ಕುರಿ ಯೇಸುವನ್ನು ನೀವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ, ಏನ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ, ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಯು ಬರುವುದಿಲ್ಲ. ನೋಡಿ, 1 யோவான் 1:7 ಯೇಸುವಿನ ರಕ್ತಂ ಸಕಲ ಪಾಪங்களை ಶುದ್ಧೀಕರಿಕಂ. ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ಆತನ ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವಂತೆಯೇ ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆದರೆ, ನೀವು ಬೆಳಕಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಕತ್ತಲೆ ಆಗಿರಬಾರ್ದು. ಲಿವಿಂಗ್ ಥಿಂಗ್ಸ್ ಮಾತ್ರವೇ ಜೀವ ಇರೋದು. ಕೆಲವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನ್ ಲಿವಿಂಗ್ ಥಿಂಗ್ಸ್ ನ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು, ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದು. ನಾವು ಅಹಿಂಸೆ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ನಡೆಯುವಾಗಲೂ ಎಷ್ಟೋ ಜೀವಾಣುಗಳು ಸಾಯುತ್ತೆ. ಅದೆಲ್ಲ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ನಿನಗೆ ಲೋಕ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. 5 ದಿನ ಎಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿ 6ನೇ ದಿನ ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ಇಲ್ಲದ್ರೆ ಮೊದಲೇ ನಿನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅದನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗಂತೇಳಿಲ್ಲ, ನಿನಗಾಗಿ ಅಲ್ಲ. ಇವಾಗ ನೋಡುವಾಗ ಲಾಸ್ಟ್ ವಚನ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು, ಆತನ ಮಗನಾದ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೆ. ಸಕಲ ಪಾಪ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಸಕಲ ಪಾಪವನ್ನು. ದುಡ್ಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ದುಡ್ಡು ಇಲ್ಲದಕ್ಕಾಗಿ ಏನೋ ಪಾಪಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ರೋಗ ಇದೆ ಅಂದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪಾಪ ಇದೆ. ಕೈಗೆ ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಸಾಂಬಾರು ಹಾಕಲ್ಲ, ಇವನಿಗೇನು ಬಂತು ದೊಡ್ಡ ರೋಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡಿದ್ರಾ? ಸೊ ಯಾವುದೋ ಒಂದು ರೋಗ ನಿಮಗೆ ಇದೆ. ಸೊ ಈ ರೋಗಗಳು ನೀಗಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದಲೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ತಲೆಯಿಂದ ಹಿಡಿದು ಪಾದದವರೆಗೂ ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ವಾಶ್ ಮಾಡಿ, ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೋಗ ಇಲ್ಲದೆ, ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಏನಿಲ್ಲದೆ, ದ್ವೇಷ ಇಲ್ಲದೆ, ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ, ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ವಿರೋಧ ಇಲ್ಲದೆ
ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ತಾರೆ. ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊತಿರೋ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೋಬನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಆತನು ನಿಮಗಾಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಅವ್ರನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ವಿಶ್ವಾಸಿಸಿದ್ರೆ ಸಾಕು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು 100 ದಿವಸ ಉಪವಾಸ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರು ಹೇಳ್ತೀರಾ, ಸಂಬಳ ನನಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ನೀನು 1 ತಿಂಗಳು ಉಪವಾಸ ಇರೋ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ಹೇಳೋದಿಲ್ಲ. ನಾನು ಕಷ್ಟಪಡೋದೇ ನಿನಗಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಸೊ ಆದ್ದರಿಂದ ನೀವು ತುಸ್ಸಾಗಿರೋದು ಯೇಸುಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ನಿಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ. ವಿಶ್ವಾಸಿಸಿ ಹಸಿದವರಿಗೆ ಊಟವನ್ನು ಹಾಕಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಿಶ್ವಾಸಿಸಿ ಹಸಿದವರಿಗೆ ಏನು ಮಾಡಿ ಊಟ ಹಾಕಿ. ಊಟ. ನಿಮ್ದು ಪ್ರೇಯರ್ ಎಲ್ಲ ಫೀಸ್ಟಿಂಗೇ ಇರಬೇಕು. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಅನ್ನುವ ಫೀಸ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಯಾವಾಗಲೂ ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. ಆಗಲೇ ನೋಡಿ, ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ಏನು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಾ? ಇಲ್ಲ. ಏನ ಮಾಡಿದ್ರು? ಊಟವನ್ನ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ರಿಚ್ ಫುಡ್. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗಲೇ ಅವನಿಗೇನಾಯ್ತು? ಪರಿವರ್ತನೆ ಆಯ್ತು. ಆಮೆನ್. ಸೊ ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆದನ್ನೇ ಹೇಳ್ಕೊಡಿ, ದೇವ್ರು ಒಳ್ಳೆದೇ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ದೇವ್ರ ಹತ್ರ ಬರುವಾಗ ಹಸಿವೆ ಆಗೋದಿಲ್ಲ ರೀ ನಿಮಗೆ. ನಿಮಗೆ ಪರಲೋಕದ ದಾಹ ಬರುತ್ತೆ, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಇದು ಮಾಡ್ತೀರಾ. ಓಕೆ. ಸೊ ಎಲ್ಲರೂ ನಾವು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಬರಮಾಡ್ತೇವೆ. ನೀವು ಮುಂದೆ ಬರುವಾಗ ನಿಮಗೆ ಎಣ್ಣೆ ಕೊಡ್ತೀನಿ. நீ எப்படி அளக்குறியோ அப்படியே உன்னை ஆண்டவர் அழைப்பார். இதெல்லாம் சொல்லி நான் பயப்படுத்தல, உன்னை பலப்படுத்துறேன் நான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾ ನಿಮಗೆ ಕಾಣಿಕೆ ನೀಡುವೆ. ನೀ ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನನಗೆ ನೀ ಜೀವ ನೀಡಿರುವೆ. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು ನೋಡಿ ಅಲ್ವಾ? ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಅಭಿಷೇಕದ ಒಂದು. ಯಾರ್ಯಾರು ಮೈ ಟಿವಿ ಬರ್ತಾ ಇದೆಯೋ ಅಪ್ಪೋಲ್ಡ್ರ್ ಆಗ್ಬಿಡಿ. ದೇವರ ಹತ್ರ ಲಾಕ್ ಆದ್ರೆ ಖಂಡಿತ ಆಶೀರ್ವಾದ ಕಿತ್ಕೊಂಡು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ. ಯಾರ್ಯಾರು ಮೈ ಟಿವಿ ಅಪ್ಪೋಲ್ಡ್ರ್ ಆயிருக்கிறீங்க? சரி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುತ್ತು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. ಮರೆಯೇನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ, ಮುತ್ತು ಮಾಡುವೆ ನನ್ನ ತಂದೆಯ. ಓಕೆ, ಈಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಜೆ ವಿಜಯ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಅವರು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಹೊರಟೋಗ್ಲಿಕ್ಕೆ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಈ 31ಗೆ ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿಬಿಡ್ತಾರೆ. ಪಾಪ ಬೆಂಗಳೂರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗೋದು ನಮ್ಗೆ ಕಷ್ಟನೇ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಅಭಿಷೇಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರ ಮೇಲೆ ಇರಲಿ, ಅವ್ರಿಗೊಂದು ಸನ್ಮಾನನ ಮಾಡೋಣ. ಸೊ ಪ್ಲೀಸ್ ಕಮ್ ಆನ್ ದ ಸ್ಟೇಜ್. ವರುಷ ಬಾಳಿರಿ, 100 ದೀಪ ಬೆಳಗಿರಿ, 100 ಬಾಳು ಬೆಳಗಳು ನೀವೇ ಜ್ಯೋತಿಯಾಗಿರಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஒரு அபிஷேகம், யாருடைய யாக்கோபின் அபிஷேகம் உங்க மேல வரணும். ಲವಿಂಗ್ ಫಾದರ್, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಪರಿಶುದ್ಧ ದೇವನೇ, ಈಗೋ ನನ್ನ ರಾಜ್ಯ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ನಮಗೆ ಧಾರೆಯಾಗಿ ಚೆಲ್ಲಿದ್ದೀರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ರಕ್ತವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ, ಅಪ್ಪ ಈಗ ನನ್ನ ರಾಜ ಈ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ಲೇಪನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾರು ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾರೋ
ಅವರಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಶಾಪಗಳು, ಅವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು, ಅವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು, ಅವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸೋಲುಗಳು, ಅವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಲಾಸುಗಳು, ಅವರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸಾಲ ಹೋರಾಟ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನೀಗಲಿ ರಾಜ, ನೀಗಲಿ ರಾಜ. ಅಪ್ಪ ನಮ್ಮ ಸಭೆಗೆ, ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳಿಗೆ, ಈ ಮೈ ಟಿವಿ ನೋಡುವ ಅಪ್ಪ ಯೂಟ್ಯೂಬ್ ಪ್ರೇಕ್ಷಕರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಸ್ವಾಮಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವ ಎಲ್ಲ ದುಷ್ಟಶಕ್ತಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿರ್ಮೂಲ ಮಾಡ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವವರಿಗೆ ಯಾರಿಗೂ ರೋಗ ಇರಬಾರ್ದು, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವವರಿಗೆ ಯಾರಿಗೂ ಸ್ವಾಮಿ ಬರಗಾಲ ಇರಬಾರ್ದು, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವ ಯಾರಿಗೂ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಕೊರತೆ ಇರಬಾರ್ದು ಸ್ವಾಮಿ ಕೊಡ್ತು ರಾಜ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ಮನೆ ಇಲ್ದವ್ರಿಗೆ ಮನೆ ಕೊಡಿ ರಾಜ, ವಾಹನ ಇಲ್ದವ್ರಿಗೆ ವಾಹನ ಕೊಡಿ, ಕೆಲಸ ಇಲ್ದವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡಿ ರಾಜ. ಅಪ್ಪ ಸ್ವಂತ ಮನೆಗಳು ಒಂದೆರಡಲ್ಲ ರಾಜ, ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಕೊಡಿ ರಾಜ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲೂ ಕಾಲಿಡ್ತಾರೋ ಅದೆಲ್ಲ ಕೊಡುವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ತೇವೆ. ಕಾಲಿಡುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳ, ಎಲ್ಲ ಮನೆ, ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡಿ ರಾಜ. ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ನಿಮ್ಮ ಹತೋಟಿಯಲ್ಲೇ ದಾರಿ ನಡೆಸು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಹೊತ್ತುಕೊಂಡ ಉದಯ್ ಕುಮಾರ್ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ. ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಎಣ್ಣೆ ಅದನ್ನು ಕೊಡುವ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಸರಚಂದ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಯನ್ನು ಸಹ ಆಶೀರ್ವದಿಸು. ಯಾರು ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡಿದರೆ, ಯಾರು ನೋಡಿದ್ರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಇರಲಿ ರಾಜ, ಲಾಸ ಇರಬಾರ್ದು ರಾಜ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಎಲ್ಲ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀಲೇಬೇಕು. ಬರುವ ವಾರವೇ ಸ್ವಾಮಿ ಸಾಕ್ಷಿ ಭಾನುವಾರ ಹೇಳಬೇಕು ರಾಜ. ಆ ರೀತಿ ಮಾರ್ಪಡಿಸು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಎಲ್ಲ ರೋಗಗಳು, ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು, ಮೈಕೈ ನೋವು, ಬೆನ್ನು ನೋವು, ತಲೆನೋವು, ಕಿವಿ ನೋವು, ಮಂಡಿ ನೋವು, ಪಾದ ನೋವು, ಟ್ಯೂಮರ್ಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಲಯವಾಗಲಿ ರಾಜ. ಎಲ್ಲರನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ಸ್ವಾಮಿ ನೀವು ಅಪರಾಜ ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಇವರನ್ನು ತೊಳೆದು ಇವರನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ ರಾಜ. ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ. ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡಿದ ಸ್ಯಾಮ್ ಜೈದೀಪನ ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ರಾಜ. ಅಪ್ಪ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾ ಬೇಡುವೆ ನನ್ನ ತಂದೆ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನನ್ನೇಸು ರಾಜನೇ. ಸೃಷ್ಟಿಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನನ್ನೇಸು ರಾಜನೇ.